அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் பார்க்க போகிற பாடல் வந்து ஒரு மியூசிக் வீடியோ. ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்காக எல்லா இடத்துலையும் வந்து வலம் வரும் ஒரு பாடல். அந்த பாட்டோட பேர் வந்து துளசி. இந்த பாட்டை எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இன்ஸ்டாகிராம் போனாலே இந்த விஷயங்களை பற்றி பல பேர் பேசி போட்டுக்கிட்டுருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஃபீச்சர் ஆகிருக்குது சுஷ்மிதா பட் அவர்கள் தான். ரீசெண்டாக தான் லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு படம் பார்த்து ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட இது இருந்துச்சு விக்ரம் பிரபுவோட. ஸோ இப்போ எதாச்சும் நான் வந்து பார்க்கும்போது இந்த பாட்டு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் யாரோ கமெண்ட்டு கூட பண்ணி தான் எடுத்து பண்ணுங்க. ஸோ அதில் தான் டிசைட் பண்ணி இந்த பாடல் எடுத்து பார்க்கலாம், எடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் இது அடங்கி இருக்குன்றதை பார்த்து இதுக்கான கருத்தை நாங்கள் உண்மைக்கலாமே அப்படின்றத தொடர்ந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து சுமேத் கே இந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஹீஸ் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் பர்ஃபார்மிங் திஸ் சாங். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ரண்டமான ஒரு இதுக்கு வந்து ஒரு கவர் பேஜ் இதுக்கு போட்டிருக்காங்க. அந்த பாட்டுக்கு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. 3 minutes and 33 seconds எப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாமா? போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என் கூட சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கணுமா இருந்தால் நீங்கள் வந்து பல விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயம் எல்லாம் இருக்குது நீங்கள் எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கீழே வந்து இன்னொரு பெல் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடவும் மறந்துடாதீங்க. இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நாங்கள் வைக்கலாமா? ஸோ வாங்க மக்களே. அண்ட் ஆல் தி கன்னட மக்கள் மறுபடியும் உங்களால் சந்திக்க போனேன். ஸோ நீங்கள் உங்கள் அட்டெண்டன்ஸை போட்டுருங்க. பிகாஸ் இட்ஸ் அ கன்னட பேஸ்ட் சாங்ன்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. அண்ட் த லிரிசிஸ்ட் இஸ் ஸ்ரீ புரந்தர தசரு அண்ட் சுமத் கே. ஸோ உங்கள் 2 பேரும் தான் இதுக்கு லிரிக்ஸும் எழுதியிருக்காங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? வித்வுட் ஃபர்தர் டிலேஸ் 3, 2, 1 வாங்க ஆரம்பிக்கலாம். ತೀರಾ ಹುಡುಕಿ ನೇರ ನೋಡಿ ಸಿಗದೆ ಜಲಕ್ಕೆ ಬರುವೆ, ಏನೋ ತಿರುಳೆ ಕಾಯೋ ಇರುಳೆ, ನೀನು ತಿರುಗಿ ಬರದೆ ಬರೆದಾದ ಕಾವ್ಯದ ನಡುವೆ ಬರೆಯದ ಸಾಲು ಒಂದು, ನವಿರಾದ ಗಾಳಿಯ ಮಾಯ ಕಂಡು ತುಳಸಿ ಕೋಮಲವೇ என்னங்க இந்த பாட்டோடைய வேரியேஷன் வாவ். ಮುಡಿದ ಮಲ್ಲಿಗೆ ಹೂ ಮುಡಿಯಿಂದ வாவ், ஒவ்வொரு விஷயங்கள் பா. ಮಲ್ಲಿಗೆ ಹೂ ಮುಡಿಯಿಂದಲೂ ದೂರುತ್ತ ಒಡೆಯ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ, ಒಡೆಯ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ. இதுல வந்து ஒரு விஷயம் இருக்குதுங்க. வா, வேளம்மா துளசி இந்த கண் தண்ணி நித்ய கல்யாணி. Oh my god, little goosebumps. Oh, complete divineness. And Tulasi. Oh.
எவ்வளோ மை காட் சச் அமேசிங் டேலண்ட்ஸுங்க. என்னங்க ஒரு பாடல் எப்படி வந்து போர்ட்ரே பண்ண முடியுன்றது, ஒரு கதை, அதான் ஒரு பாட்டில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னா அதை நீங்கள் எப்படி அந்த பாட்டை பார்த்து உணரும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அதில் என்ன மாதிரி விஷயங்கள் அடங்கியிருக்குதுன்னு. திஸ் இஸ் சம்திங் அவுட்ஸ்டாண்டிங். சீரியஸ்லி நான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இது ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு காரணம் என்னன்ற தெரியல, ஆனால் இந்த விஷயங்களை பார்த்து ட்ரெண்டிங் ஆனால் I'll be really happy because such efforts. இன்னொரு பக்கம் வந்து how சுஷ்மிதா பட் இஸ் ஷீஸ் லீடிங் த ஹோல் சாங். ஆரம்பத்தில் சிம்பிள் அந்த கதை எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். த திங் விச் ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தி சாங் வீடியோ இஸ், ஆரம்பத்துலேருந்து 2 பொண்ணுங்க போகிறாங்கன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் வெர்ஷன் தான் அந்த சின்ன குழந்தை, அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பேர் என்னன்னு தான் தெரியல. ஐ திங்க் ஹர் நேம் இஸ் Pranavi. I don't know what's her name, but still, yeah, I think it's Pranavi. அண்ட் அந்த குழந்தை வந்து போகும் அந்த ரொம்ப நேச்சுரலான ஷாட்டுங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஐ மீன் ஃபார் தி ஸ்டோரி லைன் பார்த்தோம்னா இருந்தால் அந்த குழந்தை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க சைல்ட்ஹுட். ஐ மீன் அவங்க கடந்து போகிறாங்க. அதே இடத்துல வந்து சுஷ்மிதா சிங் அவங்களோட எல்டர்லி ஒரு ஏஜில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைக் க்ரோன் அப் பீரியட்னு சொல்லலாமா. ஸோ அதை வச்சு அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த கிருஷ்ணரை பார்க்குறாங்கல்ல. ஸோ கிருஷ்ணரை பார்க்கும்போது ஒரு ஃபீல் அவங்களுக்கு அந்த இடத்துல மொமெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் எப்படி இருக்குன்றதையும் வச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து ஒன்றா அந்த காட்டு வெளியில் போகும்போது வந்து கிருஷ்ணர் அவங்களுக்கு துணையாக இருக்காங்க. அதுதான் மெயினான ஒரு ஓவரால் சம்மரி. அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துளசியோடைய அந்த விஷயத்தை காமிச்சு இந்த வீடியோ முடிச்சிருந்தாங்க. அண்ட் த வே ஷீ டான்சஸ், த வே ஷீ டேக்ஸ் த ஹோல் திங் அண்ட் த மெயின் லீட் விச் இஸ் கிவிங் த ஹோல் சாங். அது என்னன்னா சினிமாட்டோகிராஃபி லெவல், த குவாலிட்டி வியூஸ் தான் முக்கியம் அந்த பாட்டுக்கு. ஐ டோன்ட் கேர் ஹவு பீப்புள் அது எப்படின்றதுனா தெரியல. ஐ டோன்ட் கேர் அபவுட் ரீல்ஸ் எல்லாம் இல்லை. எவ்வளோ அழகாக இது வந்து முயற்சி செஞ்சு இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் த மியூசிஷியன், குடோஸ் டு த மியூசிஷியன் சுமேத். ஐ நோ சுமேத். ஐ திங்க் சூ ஃப்ரம் சோன்னு நினைக்கிறேன். அந்த படம் ஐ திங்க் இட்ஸ் அ கன்னட மூவி அண்ட் இட்ஸ் லைக் காமெடி ஃபிலிம் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் டான்ஸ் அந்தம்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டு நான் கேட்டிருந்தேன். ரொம்ப நல்ல சாங் அது இருந்துச்சு அதை கேட்கும்போது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா சுமேத் கேவோடைய இந்த மியூசிக் வீடியோ நான் பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் இந்த வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க, எலம துளசி. அண்ட் ரொம்ப ஒரு இட்ஸ் அ கிருதி. ஓகே, இட்ஸ் அ கிருதி பை ஸ்ரீ புரந்தர தசரு. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. பியாண்ட் லாங்குவேஜஸ், இஃப் யூ ஃபீல் த சாங் யூ நோ வாட் இட் மீன்ஸ் டு யூ. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டிவைன்னஸ். அவங்க அந்த ஹேருக்கெல்லாம் அந்த சாம்பிராணி சம்திங் அவங்க இது பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலான ஷார்ட்ஸ் அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். ஐ டோன்ட் நோ ஹவு, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது வந்து மலையாளிஸ்க்கும் பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் இந்த பாட்டு. பிகாஸ் அந்த ஏரியாவே தான், போட்னாலே கேரளா தான், அந்த ஏரியாஸாக இருக்கட்டும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுதான் எனக்கு அந்த கதை, அந்த பாடலுடைய ஷார்ட் ஸ்டோரி இதுதான் கண்டிப்பாங்க. And Kannada industry is growing day by day. I don't know how, but I'm really proud about this. Literally, I'm proud about how the Kannada industry is growing in a way. Such இப்படியான பாடல்கள் மக்களுக்கு தரும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஹவு த வே அந்த குழந்தைங்க, அந்த சின்ன குழந்தை சுஷ்மிதா ஒரு பக்கம் இருந்தாலும் த மினி வெர்ஷன் ஆஃப் சுஷ்மிதா வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணோடைய டான்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ நார்மலான அந்த ரன்னிங் ஷாட்ஸாக கூட இருக்கட்டும், they nailed it. Both of them nailed it. The whole team, இந்த பாட்டை எடுத்த ஹோல் டீமுக்கு கண்டிப்பாக நாங்கள் குடோஸ் கொடுத்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி பீப்புள் ஹூ மேட் தி சாங். அண்ட் அவ்வளோ ஒரு டிவைன்னஸ் தரதுக்கு ஐ திங்க் இட்ஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் சுமந்த் ஸ்ரீதர் எனக்கு இப்போ தான் ஃப்ளூட், இந்த பாட்டுக்கு அவ்வளோ தான் ஃப்ளூட் இது பண்ணாருன்னு நினைக்கிறேன். சியா டிவைன். அதுதான் எனக்கு காது அப்படியே ஒரு ஹனி லைக் லைக் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹனி அப்படியே உடம்புக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். டன். இதை தாண்டி வேறு எதுவும் எலோபரேட் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த பாட்டு ஏன் ட்ரெண்டிங்காக இருக்குன்றதை தாண்டி இந்த பாட்டு ஏன் பிடிக்கும்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தாலே ஆக்சுவலி பிடிக்கும். அண்ட் 7 days ஆச்சு இந்த பாடல் வந்தும். அண்ட் நீங்கள் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த பாட்டு இருந்துச்சு நீங்கள் உங்கள் கருத்துக்கள் கீழே கமெண்ட்டை சொல்ல விடுங்க. இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி அதை வந்து சொல்லுங்கள். அண்ட் டு பி லைக் இந்த மாரலே வந்து இது கிருஷ்ணர் துணையாக இருக்கார், அதுதான் மெயினான ஒரு விஷயம். அண்ட்
தெரியலைங்க, இது தாண்டி எதுவும் தெரியும். ரொம்ப ஒரு டிவைன் ஃபீலை நான் உணர்றேன் இன்றைக்கி. இந்த ஃப்ரைடே அதுமா ரொம்ப நல்லாயிருக்கு. ஐம் ஹாப்பி தட் ஐ மேட் அ வீடியோ ஃபார் திஸ் சாங். அவ்வளோதான், இதை தாண்டி உங்கள் கையில் விட்டுறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இனி என்னென்ன அப்டேட்ஸ் வரும், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பொறுத்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் எடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ட் ரைட் நவ் ஐ எண்டிங் திஸ் வீடியோ. இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் உங்களால் மறுபடியும் சந்திப்பேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரியரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.